கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கடல் வழியாக சென்று விவேகானந்தர் பாறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இதுகுறித்து தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் முருகனிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், இணையத்தில் சரக்கு பெட்டக முனையம் அமைப்பதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் மோகன். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் அமைய உள்ள பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைப்பதற்கு திட்டத்தின் ஆய்வறிக்கை தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து இப்பகுதி மீனவர்கள் இத்திட்டத்தால் பாதிக்கப்படும் என்று தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசானது இதற்கு கொள்கை ரீதியாக ஒப்புதல் வழங்கிய நாள் முதல் தொடர்ந்து இந்த போராட்டமானது வலுப்பெற்றுள்ளது என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த பகுதியில், அதாவது இந்த திட்டத்தின் மூலம் பாதிக்கப்படும் ஒவ்வொரு கிராம பகுதிகளும் மீனவர்களும் பொதுமக்களும் பங்கு தந்தைகளும் இணைந்து இந்த பகுதியில் உண்ணாவிரதம், சாலை மறியல் போராட்டம் மற்றும் கடலில் இறங்கி போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இணையம் பகுதி அருகே உள்ள தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட படகுகளில் இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு சென்று கன்னியாகுமரி பகுதியில் உள்ள, அதாவது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டமானது நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சுமார் 1000க்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி கட்டி இவர்களை எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இங்கிருந்து அந்த முற்றுகை போராட்டத்திற்கு துவங்குவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கிருந்து கடல் வழியாக சென்று அந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் முற்றுகையிட உள்ளனர். இந்த போராட்டம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த இணையம் சர்வதேச பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையம் எதிர்ப்பு குழுவினுடைய செய்தி தொடர்பாளர் சார்ஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி நீங்க இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டீங்க? இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் இணையம் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம், இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பகுதிக்கு மேற்பட்ட கடற்கரை கிராமங்கள், அதோடு இணைந்த விவசாய நிலங்கள் உட்பட இந்த மாவட்டமே ஒரு சுடுகாடாக மாறிவிடும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்த கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுடைய போராட்ட களம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய அகிம்சை முறையிலான நியாயமான போராட்டங்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே மிக வேகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்கான கேபினெட் அப்ரூவலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இந்த அனுமதி என்பது எங்களுடைய உள்ளங்களில் வேலை பாய்ச்சுவது போன்று மிகுந்த வேதனையை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கடந்த ஓராண்டு காலமாக நடத்தி வருகிற போராட்டத்தின் உச்சகட்டமாக இன்றைக்கு குமரி மாவட்டத்துடைய அனைத்து மீனவ சமூகத்தை சார்ந்த மக்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து இந்த எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய தாயுமாக இருக்கிற இந்த கடலுக்குள்ளே இறங்கி தேங்காய்பட்டணம் கடற்கரையிலிருந்து கன்னியாகுமரி, இந்த மாநில இந்தியாவுடைய எல்லையாக இருக்கிற கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கிற இடத்திற்கு சென்று எங்களுடைய போராட்டத்தை நடத்துவதற்கு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், மீனவ மக்கள் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்துடைய இன்னொரு விளைவாக நாளை தினம் குமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த மீன்பிடி துறைமுகத்திலிருந்து எந்த மீனவர்களும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். காரணம், இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக எங்களை அழிவு பாதைக்கு அகதிகளாக்குகின்ற திட்டம். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்திற்கான அனுமதியை, பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்கான மாநில அரசாங்கத்துடைய அனுமதியையும் வழங்கக்கூடாது என்று கேட்டும் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நடைபெறுகிற இந்த முற்றுகை போராட்டம் என்ன மாதிரியான நடைபெறுகிறது? இந்த முற்றுகை போராட்டத்தை பொறுத்தமட்டில் இதுவரையும் நாங்கள் நடத்திய அனைத்து போராட்டங்களும் மிக சாத்வீகமான முறையில், அகிம்சை முறையில் நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய அகிம்சை முறையான போராட்டங்களை அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. எனவே அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிற விதத்திலே தான் இந்த போராட்டம், முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் இன்றைக்கு அறிவித்து பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய நாட்டுப்படகுகளிலே கடலுக்குள்ளே இறங்க இருக்கிறார்கள், பேரணியாக செல்லவிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை எடுத்து சென்றிருக்கிறோம். இதை கருத்திலே கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் இந்த திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடலை முற்றுகையிட்டு இருக்கிற நாங்கள் நாளை கரையை முற்றுகையிட தொடங்கினோம் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களிலே இந்த மாவட்டம் அசைய முடியாத அளவிற்கு இந்த மாவட்டத்தை எங்களால் ஸ்தம்பிக்க செய்ய முடியும்.
என்கிற எச்சரிக்கையை அரசாங்கத்துக்கு சொல்லுகிற போராட்டம் தான் இன்றைக்கு கடல் பேரணி. ஒருவேளை இதிலே எங்கள் நியாயம் புரிந்து கொள்ளப்பட்டு இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளால் இந்த மாவட்டத்தை ஸ்தம்பிக்க செய்து அனைத்து சாலைகளை முடக்குகிற அளவிற்கான எங்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். அதாவது இந்த துறைமுக இந்த சரக்கு பெட்டக மாற்று மையம் இங்கு அமையப்படுமானால் இங்கிருக்கின்ற பல்வேறு குடியிருப்புகள், அதாவது சுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியநாதபுரம் நீரோடி வரை சுமார் 48 கடற்கரை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் பெரும்பாலான கிராமங்கள் இத்திட்டத்தின் மூலம் பாதிக்கப்படுவதாகவும் குடியிருப்புகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இங்கிருந்து இந்த திட்டத்தின் மூலம் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தை வரையில் ஒரு குறைந்த பரப்பளவு கொண்ட இந்த மாவட்டத்தின் காரணமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தும் மீனவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற சூழலை முன்னிறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கையை வலியுறுத்தியே தொடர்ந்து இத்திட்டம் நிறுத்தப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.